தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வரும் நிலையில் மதுரையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்து உழவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது பழங்காநத்தம் உழவர் சந்தை. இதுகுறித்து செய்தி தொகுப்பு ஒன்றை தற்போது பார்க்கலாம். மதுரையின் பழங்காநத்தம் பகுதியில் கடந்த 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி துவங்கப்பட்டது உழவர் சந்தை. 18 வருடங்களாக இயங்கி வரும் பழங்காநத்தம் உழவர் சந்தை தமிழகத்தில் பிளாஸ்டிக்கை தடை செய்த உழவர் சந்தை என்ற பெருமைக்கு சொந்தமானதாக திகழ்கிறது. பிளாஸ்டிக் தொடர்பான பொருட்களுக்கு முழுமையாக தடை விதித்ததோடு காய்கறி வாங்க வரும் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டின் கேடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து உழவர் சந்தையில் கடை வச்சுருக்கோம். இப்போ ஒரு வருஷமாக அந்த மேடை கூட்டம் போட்டு இந்த பிளாஸ்டிக்கு எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்து நாங்கள் பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துறதில்ல. யாரும் கொண்டு வந்தாலும் நாங்கள் துணிப்பையை கொடுத்து மாற்றி அதை கொண்டு வராதீங்கன்னு நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஒரு காலத்தில் பழங்காநத்தம் சந்தையிலும் அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்து வந்தது. அதனை மாற்றிக் காட்டியவர் அதன் தற்போதைய நிர்வாக அலுவலர் உலகம்மாள். திருப்பரங்குன்றத்தில் வேளாண்மை அதிகாரியாக பணியாற்றிய போது நேர்மையான அதிகாரி என்ற விருதை தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கியிடம் பெற்றுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் உழவர் சந்தையின் நிர்வாக பொறுப்புக்கு வந்த அவர் பிளாஸ்டிக்கை அழிக்க அதிரடியாக திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக கூறுகிறார். நம்மளுடைய நிலத்தடி நீர் ரொம்ப குறையுது. ரெண்டாவது மாடுகள் சாப்பிட்றதுனால அதுகளுக்கு ரொம்ப இது மக்களுக்கு அதிகமான இதாக இருக்கிறதுனால நாங்கள் பிளாஸ்டிக்கை கடுமையாக இது பண்ணுறோம். இந்த சந்தையில் விவசாயிகள் யாருமே பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலை. வாங்க வரக்கூடிய நுகர்வோர் இது துணிப்பை கொண்டு தான் வாங்குறாங்க. அப்படி யாராவது பிளாஸ்டிக் பை கொண்டு வந்தாலும் அதை வாங்கி நாங்கள் போட்டுட்டு துணிப்பை கொடுத்து அவங்ககிட்ட வாங்கிட்டு போகிற மாதிரி சொல்கிறோம். இல்லாட்டி அவங்க வீட்டில் போய் எடுத்து வந்தாவது வாங்க சொல்கிறோம். இது நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கடைப்பிடிக்கணும். நாடு நமக்கு என்ன செய்யுதுங்கிறத விட நம்ம நாட்டுக்கு என்ன செய்யறோம்னா முதல் பிளாஸ்டிக் நம்ம எல்லாரும் பாடுபடணும். பழங்காநத்தம் சந்தையில் பிளாஸ்டிக் தடை அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆரம்பத்தில் உழவர்கள் கடும் சிரமங்களை சந்தித்ததாக தெரிவிக்கின்றனர். ஆனால் அனைத்தும் எதிர்கால சந்ததிக்கானது என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டதோடு பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டதால் சந்தைக்கு வரும் மக்கள் தாங்கள் துணிப்பைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர். காய் வாங்க வர்றேன், பிளாஸ்டிக் பையை கொண்டுட்டு வர்றதில்ல. பிளாஸ்டிக் பை கொண்டு வந்தா காய் தரமாட்டாங்க. இந்த உழவர் சந்தையில் ரொம்ப அவங்க ஆபீசர் ரொம்ப கெடுபிடியாக இருக்கிறதுனால உபயோகப்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பை. அடுத்த ஆண்டு முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு அரசு தடை விதித்துள்ள சூழலில் அதனை முன்கூட்டியே செயல்படுத்தி காட்டிய பழங்காநத்தம் உழவர் சந்தையை பாராட்டி தூய்மை இந்தியா விருது வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக் ஒழிப்புக்கான பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அக்கறை செலுத்தினால் இதற்காக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே நிதர்சனம்.